ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து உங்களுக்கு 39வது மேட்ச், சரிங்களா? 39வது மேட்ச்சு எங்கே நடக்க அப்படின்னு பார்த்தா சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை, சரிங்களா? சென்னைங்கிற வெளியூரில் தான் நடக்குது. சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட். ஓகே, நைட்டு வந்து உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு லெவலை செக் பண்ணிட்டு நம்ம டீமை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஎஸ்கேவோட லெவல் பார்த்துடலாம். ருத்ராஜ் கைக்வாட், சச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரஹானே, சிவம் டுபே, மொயின் அலி, சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், முஸ்தபிசூர் ரஹ்மான், மதிஷா பத்திரனா. இம்பேக்டை வந்து துஷர் தேஷ்பாண்டே யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அது மேட்சுக்கு தகுந்த மாதிரி மாற்றிவாங்க. சம்டைம் வந்து பத்திரனாவை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா இவரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் பவுலிங் அப்படின்னா சிவம் டுவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இம்பேக்டா இப்போ நம்ம எல்எஸ்ஜியோட லெவல் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், தீபக் கூடா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரன், ஐஸ் பதோனி, குர்னால் பாண்டியா, மேட் கண்ட்ரி, ரவி பிஸ்னாய், யாஸ் தாக்கூர், மோசிஸ் கான். இம்பேக்டாக வந்து தேவதத் படிக்கலை யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? படிக்கலை 2-3 மேட்சை ப்ளே பண்ணல. இந்த மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைட்டாக பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 39வது மேட்ச் சென்னையில் நடக்குது. 23ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 200 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? இந்த ஒரு பிச்சில் 200 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, பேட்டிங் ஃபஸ்ட்டு 1, பேட்டிங் செகண்டு 3 வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் மட்டும், சரிங்களா? ஹெட்டுக்கட்டு பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு சிஎஸ்கே 1, எல்எஸ்ஜி 2 வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஹெட்டுக்கட்டில் எல்எஸ்ஜி தான் 2 வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு நோ ரிசல்ட்டு 1, சரிங்களா? ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 3 மேட்ச்சுக்கு 25 விக்கெட் விழுந்திருக்கு இந்த வென்யூவில். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 12, செகண்ட் இன்னிங்ஸ் 13. ரைட் ஃபேஸர் 15, லெஃப்ட்டு 10. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட் டோட்டலாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 7, செகண்ட் 2. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விழுந்துருது. அதை கொஞ்சம் பார்த்து டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே இந்த வென்யூவில் மட்டும் 71க்கு 48ங்கிற ஒரு நல்ல வின்னிங் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. எல்எஸ்ஜி வந்து ப்ளே பண்ண 2மே இங்கே லாஸ் ஆகிருக்காங்க, சரிங்களா? அதனால் இன்றைக்கி லாஸ் ஆவாங்க கேட்டால் சொல்ல முடியாதுங்க, மேட்ச்சு, சரிங்களா? அதனால் இந்த ஸ்டேட்ஸோடு கொண்டு போயிடாதீங்க. இப்போ என்ன நடக்கும், கரண்டில் என்ன நடக்கும் தான் பார்க்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். கைப்புக்குன்னு பார்க்கும்போது ராகுல், டிகாக், நிக்கோலஸ் பூரன் இவங்க எல்லாமே 73 இருக்காங்க. இதுக்கு கீழே வந்தாங்கன்னா விட்டுருங்க. 73 அட்டாச் ஆகி வந்துருச்சு அப்படின்னா ஹை பிக்கில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக செலக்டட் % இருக்கும். டீம் வந்து லாஸ்ட்டாக டாஸ் போட்டதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 2-3% இறங்கும் வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? சிவம் டுபே அதை ஆன்லைனில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த மேட்ச் நடக்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். கைக்வாட், ஜடேஜா, ஸ்டோயினிஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3 பிளேயர் இருக்காங்க, சரிங்களா? 73 அந்த ஒரு கேட்டகரியில் 3 பிளேயர் இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக டாஸ் போட்டதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னே பார்த்துருங்க அந்த 3 பிளேயரை. அப்போங்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துடலாம். பத்திரனா உங்களுக்கு இப்போ 8 பேர் இருக்காங்க, சரிங்களா? 8ல் நீங்கள் 5 எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எஸ்டர்டே வந்து ஹைப்பிக் வந்து அடி வாங்கிருச்சு, வரல. ஆல்மோஸ்ட் 1-2 பிளேயர் தான் வந்திருந்தாங்க, சரிங்களா? அதனால் எப்போவுமே அதுமாதிரி நடக்குமா கேட்டால் இல்லை, சரிங்களா? இப்போ இந்த ட்ரீம் லோனில் நீங்கள் வந்து லாஸ்ட் ஐபிஎல்லில் கம்ப்ளீட்டில் போய் ஒரு 20 மேட்ச் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹைப்பிக் எல்லாமே அட்டாச் ஆகி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு 20 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச் நல்லா ஹைப்பிக் வந்து உட்காந்துருக்கும். அதனால் நீங்கள் எஸ்டர்டே வந்ததுனால எல்லாருமே அன்றைக்கும் ஹைப்பிக் எல்லாம் அடிவாங்கமா கேட்டால் கிடையாது, சரிங்களா? அதனால் நீங்கள் நேற்று நடந்ததை விட்டுருங்க. அது எப்போது ரேராக நடக்கக்கூடியது. அதனால் நேற்று எனக்கு கூட பெரிய அடி வாங்கிருச்சு. ஏன் அப்படின்னா ஹைப்பிக் வந்து நான் ஹைப்பிக்கவே ட்ராப் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு. ஏன்னா ஹைப்பிக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் டீம் எடுத்துகிட்டு இருக்கோங்கும்போது ஹைப்பிக்கு நம்ம உட்கார வைக்கணும். அதனால தான் நம்மளும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இந்த மாதிரி வெறும் 2 பேர் வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது, சரிங்களா? அது அக்யூட்டாக யூகிக்க கொஞ்சம் கடினம். ஓகே, இதில் 5 பேர் எடுத்துக்கோங்க. இப்போ நேற்று நடந்தது கூட நம்ம பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதில் ஹைப்பிக்குன்னு சொல்லப்போனால் சஞ்சு சாம்சன்,
சஞ்சு சாம்சன் மட்டும்தான் இவர். சகல் மற்ற எல்லாமே லோ பிக்காக தான் இருக்கும். லோ பிக்குனா 75 அந்த கேட்டகரிக்கு 70க்கு மேலே இருக்கும்போது 2 பிளேயர் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க. ஒரு 4 பேர்கிட்ட வெளியில் போயிட்டாங்க சரிங்களா. 4-5 பேரோ 3 பேர்கிட்ட வெளியில் போயிட்டாங்க. அதனால் ஹை பிக்கு எஸ்டேட் அடி வாங்கினாலும் இன்றைக்கி உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ப்ளஸ் 50% கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஆவேஸ்கான் 1, பியூஷ் சாவ்லா 2, சந்தீப் சர்மா 3, நெஹல் வதீரா 4, இன்னும் 1 பிளேயர் இருப்பாங்க. நபி சென்ட்ரலில் இருக்கார் சரிங்களா. நபி 5. ஆல்மோஸ்ட் நம்ம பேசின பாயிண்ட் தாங்க. 50% கீழே 4 இல்லைனா 5 நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. 2 ஃபார்முலா இருக்குது. இதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே என்ன வந்ததுன்னா 50% கீழே 6 இல்லைனா 7 ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகுது. 4 இல்லைனா 5 தொடர்ச்சியாக 5 மேட்ச் வந்துருச்சு சரிங்களா. மறுபடியும் வருமா கேட்டால் வரலாம். இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங்லி மாரி வருதுங்க. அதான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ஒரு பிளேயரும் சரி ஒரு இதுவும் சரி நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அதான் கூட இதே பேட்டர்ன் தான் நான் கூட எடுத்தேங்க. இந்த பேட்டர்ன் தான் வரும்னு ஓரளவு நான் கெஸ் பண்ணேன். இதே பேட்டர்ன் தான் எடுத்தேன். ஆனால் ஹைப்பிக்கை உட்கார வைக்கையில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் சரிங்களா. ஹைப்பிக்கை உட்கார வைக்கையில் தான் கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நேற்று அதே சேம் தான் என்னோடய 2 டீம்லேயும் போட்டிருந்தேன். 2 டீமுமே இதே பேட்டர்னில் தான் நான் பிடிச்சிருந்தேன். பேட்டர்னை பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிளேயரை பிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரிங்களா. 2 டீமுமே சேம் டீம் இப்படி தான் இருந்தது. இதில் நான் அதான் ரோஹித் சர்மா உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் டவுட்டு அப்படின்னு. ஏன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் 2 பேருமே நேற்று டவுட்டாக இருந்தது. அதான் ஒரு டீமில் கூட டவுட்டாக எடுத்து விட்டு கூட போட்டோம். ஆனாலும் ஹைப்பிக்கெல்லாம் உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவானதுனால கொஞ்சம் நம்ம மாட்டிக்கிட்ட டீமு சரிங்களா. இல்லைனா இந்த மாதிரி கெஸ் பண்ணியிருந்தால் ஓரளவு அடிச்சிருக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஹைப்பிக்கு எப்போவுமே இதை போய் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ரேராக தான் வர மேட்ச் இதெல்லாம், எனி டைம் அந்த மாதிரி வராது. அதனால் நம்ம வந்து நேற்று ஹைப்பிக்கோட போனது பெட்டர் ஆப்ஷன் தான் சரிங்களா. ஏன்னா 50 மேட்ச்சுக்கு ஒரு 5 மேட்ச் இந்த மாதிரி பெருசெல்லாம் அடிவாங்கன்னு சொல்லி எல்லா மேட்சுமே நம்ம பெருசெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போகிறது ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் சரிங்களா. ஓகே, அதனால் நீங்கள் நேற்று 2 பேருமே ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சேம் அதேமாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ஹைப்பிக்கு ஃபுல்லாகவே செம்ம அடி வாங்கிட்டாங்க சரிங்களா. அதனால் நம்ம ரோஹித் சர்மாவை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க கூட ஃப்ரீவில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா டவுட்டாக இருந்தது நேற்று. ஓகே, இப்போ வந்து 5 பேர் எடுத்துக்கோங்க. 5ல் உங்களுக்கு வந்து இந்த லக்னோங்கிற டீமில் 2 பேர் சிஎஸ்கே கூட லாஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே கூட 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 50+ ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால இந்த 2ல் 1ங்கிறது கம்பல்சரி உள்ளே நீங்கள் வைக்கணும் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பேசின பாயிண்ட் தான். 2 பேர் 50 அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே டீம் கூட சரிங்களா. லாஸ்ட் மேட்ச்சு 2 பேர் 50 அடிச்சிருக்காங்க, 50+ ஸ்கோர். அதில் ஒருத்தர் கண்டிப்பாக என்ட்ரி ஆவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் கண்டிப்பாக என்ட்ரி ஆவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 பேர் ஜோடியாக கொண்டு போகாமல் உங்கள் 20 டீம்லேயும் ஒரு பிளேயர் இல்லாமல் கூட போயிடக்கூடாது. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயராக கம்பல்சரி உங்கள் 20 டீமில் இருக்கணும் சரிங்களா. 2 பேரும் கம்பல்சரி இருந்துடக்கூடாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ராகுல் பூரானும் கூட வச்சுக்கோங்க. எனக்கு பூரான் டவுட்டாக இருந்தால் ட்ராப் பண்ணிவிட்டு கூட போங்க சரிங்களா. அதனால் நான் டிகாக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு ராகுல் வந்து சிஎஸ்கே கூட நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்கிறதுனால நான் ராகுலோட போய்க்கிறேன். ஒருவேளை ராகுல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிடலாம். அவுட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இவரை எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 250ல் ஒரு 50 கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ வந்து பேட்டிங் லைனில் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஹை பிக் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா டுபே கொண்டு போகணும். டுபே ஃபஸ்ட்டு செகண்ட் 2லுமே ஓகே. ஆனால் கைகோட வந்து சம்டைம் வந்து ஃபஸ்ட்டு இயர்லி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா சிக்கலாகும். அதனால் நீங்கள் எல்லாருமே இவர் மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது. இவர் நல்லா ப்ளே பண்ணார். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு சிஎஸ்கே ஹோமில் தான் ஆடினார் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டு மாதிரி தெரியுது. இருந்தாலும் லைட்டாக டச்சில் இருந்த மாதிரி தான் இருக்குது. போன மேட்ச்சில் டக் அவுட்டு. எல்லோரும் ஃபோக்கஸும் உங்களுக்கு கைகோடு மேலே இருக்கும்போது ஹைப்புக்கு நம்ம ட்ராப் பண்ண சுச்சுவேஷன் உருவாகிறதுனால உங்களுக்கு நான் அந்த மாதிரி ஆப்ஷனை கொண்டு வரேன் சரிங்களா. ஓகே, நான் வந்து செகண்டுனா நீங்கள் கண்டிப்பாக ருத்ராஜ் கொண்டு போகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டுன்னா ஒரு 10 டீமில் ஒரு 5 டீம் 3 டீம் மட்டும் ட்ராப் பண்ணி கொண்டு போனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, டுபே எடுத்துக்கோங்க, ரவீந்திரா எடுத்துக்கோங்க. ரஹானே நல்லா டச்சில் இருக்காங்க, நீங்கள் எடுத்துறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
தீபக் கூடாவை கீழே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பதோனி அந்த டீம் சப்போஸ் ஸ்ட்ரகிள் ஆனால் கண்டிப்பாக ஆயுஷ் பதோனி நல்லா டச்சில் ரிதமில் இருக்கார், யார் ஃபோக்கஸுமே இல்லை, நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க, நல்ல ஆப்ஷன் தான். சரிங்களா? ஓகே, இங்கே ரவீந்திராவை எடுத்துக்கோங்க. ஸ்டோயினிஸ் சம்டைம் ஓவர் போடுவார், சம்டைம் ஓவர் போட முடியாது. பேட்டிங் நம்பி போகலாமல் கேட்டால் போகலாம். 30 ரன் ப்ளஸ்ஸை தாண்டினா தான் ட்ரீம் டீம் உள்ள என்ட்ரி ஆக முடியும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இயர்லி அவுட் ஆனால் கூட சிக்கல் உருவாயிரும். அதனால் நீங்கள் 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு போனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் குர்னால் பாண்டியா டபுள் ஆப்ஷன் இருக்கனால அவர்கிட்ட போய்க்கிறேன். ஓகே, மற்றபடி மொயின் அலிலாம் ஓவர் போடுவார், போன ஓவர் ஒரே ஓவர் தான் போட்டார். சரிங்களா? அதனால் மொயின் அலியை போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கீழே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 10 ரன்னாவை எடுத்துக்கோங்க. ரவி பிஸ்னாய் செகண்டில் பவுல் பண்ணால் எடுங்க, ஃபஸ்ட்டுனா வேண்டாம், லெக் பிரேக்கு. ரஹ்மான் எடுத்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு பவுலர் தீபக் சகர் ஸ்விங் இருந்ததுன்னா அவருக்கு அக்சஸ் ஆகுது, ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா அவர் ஒரே விக்கெட்டோட வெளியில் போயிடுறாரு, அவர் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். யாஸ் தாகூர் நல்ல ரிதமில் இருக்கார், நீங்கள் யாஸ் தாகூரோட போனாலும் ஓகே தான். இல்லைனா மேட் கண்ட்ரி இருக்கார், ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணார் போன மேட்ச்சு, ஒரு மேட்சை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த மேட்ச்சை வந்து ஜிஎல்லாக ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 2 டீம் இடம் கொடுங்க. சரிங்களா? மற்றபடி தேஷ்பாண்டே இவர் இம்பேக்டில் வச்சுருக்காங்க. சம்டைம் மெயின் பவுலர் விக்கெட் விழலை அப்படிங்கன்னா இவர்கிட்டருந்து சாலிட்டாக விக்கெட்டு 1 or 2 விக்கெட்டை எதிர்பார்க்கலாம். மற்றபடி தாக்கூர் வராரான்னு தெரியல. மோசிஸ் கான் நல்லா ரிதமில் இருக்கார். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படி தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 50% எத்தனை பேருங்கிறது லைட்டாக செக் பண்ணிக்கலாங்க. அது எப்போவுமே வந்து வந்துகிட்டே இருக்காங்க. சரிங்களா? 2 ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மோசிஸ் கான் 1, ரஹானே 2, ஆயுஷ் பதோனி 3, இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட வேணும். சரிங்களா? நம்ம டெமோ டீமுக்கு இப்படி வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து 5 ட்ரிப்பு 50% கீழே வந்துருச்சு. சரிங்களா? இது ரேர் தான், 3ங்கிறது ரொம்ப ரேர். இன்னும் 2 பேர் மாற்றணும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மாற்றிக்கோங்க. நானும் ஆன் டைமில் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி மாற்றிடுவேன். சரிங்களா? இது டெமோக்காண்டி உங்களுக்கு இப்படி வச்சுருக்கோம், நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. சரிங்களா? 5 பேர் வேணும் அப்படின்னா போங்க, அப்படி இல்லை அப்படின்னா 4 பேர் கொண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா தொடர்ந்து 5 ட்ரிப்பு வந்துட்டாங்க 50% கீழே. இன்றைக்கி 4க்கு திரும்ப வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா பெருசு ஃபுல்லாக இன்றைக்கி உட்கார மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று பெருசு ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு, அதனால் பெரிய பிக்கு ஃபுல்லாக இன்றைக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசு ஃபுல்லாக நீங்கள் போட்டே ஆகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா லாஸ்ட்டாக 2 மேட்சாகவே பெருசே உட்காரல. 70% மேலே கேப்டனோ வைஸோ உட்காரவே கிடையாது. சரிங்களா? 2 மேட்சுமே நான் 0 to 40, 40 to 60, 65 கேட்டகரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த 65 கேட்டகரியில் நேற்று ஜெய்ஸ்வால் உட்காந்துட்டார் கேப்டனாக. அதான் அந்த 2% பிடிச்சி வளைச்சி வந்து அட்டாச் ஆகி உட்காந்துருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல, 2 பேருமே இங்கே வந்து உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் பவுலிங் லைனில். அதனால் நேற்றையோட ப்ரிவ்யூ வீடியோவில் கேப்டனோ வைஸோ கண்டிப்பாக பவுலிங் லைனை தான் அட்டாச் ஆகி வர வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து சந்தீப் சர்மா உட்காந்துட்டார். அதுக்கு முந்தின மேட்ச் உங்களுக்கு 2 பேருமே ஜோடியாக வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா ஹர்ஷல் பட்டேலும் அவர் கூட ஏதோ ஒரு நல்ல பிளேயர், வாயில் டக்குன்னு வரமாட்டேங்க. ஹர்ஷல் பட்டேல் கூட அட்டாச் ஆகி ஒரு பிளேயர் வந்திருந்தார், சாய் கிஷோரும் ஹர்ஷல் பட்டேலும் கேப்டன் வைஸ் வந்திருந்தாங்க. அப்போது பவுலிங் லைனில் தான் 2 பேரும் ஜோடியாக வந்திருக்காங்க. அப்போது ஒரு இடம் இங்கே அட்டாச் ஆகி வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதே நேரத்தில் நேற்று வந்து உங்களுக்கு கேப்டன் சந்தீப் சர்மா வந்து கேப்டன் வந்து உட்காந்து மேலே வந்து ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டனாக உட்காந்துட்டார். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஹை பிக்கில் ஃபுல்லாக கேப்டன் போட்டுருங்க. சரிங்களா? ஹை பிக்கில் ஃபுல்லாக கேப்டன் போட்டுட்டு வைஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0 to 40 கேட்டகரி ஒன்று இருக்குது, 40 to 60, 65 கேட்டகரி ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த 2மே ஜாயின் பண்ணி இன்றைக்கி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸோட 2மே ஹை பிக்கில் உட்காரலாம். ஏன் அப்படின்னா 2 நாளாகவே 50-55% கீழே, இந்த 65% கீழே எல்லாமே உட்கார்ந்ததுனால அது எஃபெக்டில் இன்றைக்கி கேப்டனும் வைஸ் கேப்டனும் ஜோடியாக உங்களுக்கு ஹை பிக்கில் வந்து உட்காந்துடலாம். இது ஒரு நல்ல பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. வச்சுங்களா? ஓகேங்க. இன்னும் உங்களுக்கு வந்து வெளியில் ஏதாவது லோ பிக்கு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா, நல்ல பிளேயராக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் வெளியிலேருந்து ஹை பிக்கு வர மாதிரி இருந்தாலும் கொண்டு வந்துக்கோங்க. கண்டிப்பாக ராகுலையும் டிகாக்கு மட்டும் ஒன்றா கொண்டு போயிடாதீங்க. சரிங்களா? 50-50 ஏதோ ஒரு 50 கம்பல்சரி வரும்.
நம்ம இதே மாதிரி சொல்லியிருந்தோம் 2 மேட்ச்சுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச் சொன்னோம். ஓகே சாரி, ஆர்சிபி மேட்ச்சில் தினேஷ் கார்த்திக்கும் பாப் டூ பிளேஸஸும் 50 அடிச்சிருந்தாங்க. 50 இல்லை, சேம் 50 ஒரு டீமுக்கு எதிராக அடிச்சிருந்ததுனால ஒரு பிளேயர் கண்டிப்பாக என்ட்ரி ஆவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ஒரு பிளேயர் என்ட்ரி ஆனாங்க. நீ அதேமாதிரி ஒரு பிளேயரோட கொண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.